வெல்கம் டு போர்ட் எக்ஸாம் மேக்ஸ் யூடியூப் சேனல். யூஜிடிஆர்பி மேக்ஸ்க்கு போர்ஷன் வந்து 10 யூனிட்ஸ் இருக்குது. அதில் 7th யூனிட் வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். அது வந்து ஒரு 4 சாப்டராக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக் இருந்துச்சுன்னா சாப்டர் 2 ரிவைஸ் பண்ணிங்கன்னா பேசிக்ஸ் காம்ப்ளெக்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்ன நம்ம ஒரு ரீகால் மாதிரி நம்ம யூஜிக்கு 12th படித்ததை ஒரு ரீகால் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா யூஜி சிலபஸ் படிக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேசிக் கான்செப்ட்ஸ் தான். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த எக்ஸும் ஒய்யும் ரியல் நம்பர்ஸ்லேருந்து இருக்கும். இந்த ஐ பார்ட் வந்து இமேஜினரி பார்ட். இது எப்படி எழுதுவாங்க? இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ரியல் நம்பர்ஸ் அண்ட் ஐ இஸ் அன் இமேஜினரி வித். இப்போ ஐன்றது ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 இதான் அதோட வேல்யூ. இப்போ ஐ வேல்யூ தெரியணும்னா ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம்னா ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு அங்கிட்டு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 இதான் ஐயோட வேல்யூ. இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இந்த எக்ஸ் ஒய்யும் ரியல் நம்பர்ஸ்லேருந்து எடுக்கிறோம். எக்ஸ் வந்து ரியல் பார்ட் ஆஃப் இசட், ஒய் வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். அடுத்து இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த டேர்ம் வந்து 0ன்னு எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா இந்த பார்ட் 0 ஆச்சுன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் இஸ் கால்ட் பியூர்லி இமேஜினரி. எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இமேஜினரி பார்ட் தான் கிடைக்கும். ஸோ அந்த இசட் வேல்யூ வந்து பியூர்லி இமேஜினரி. ஒய் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் இஸ் கால்ட் ரியல். இந்த பார்ட் எக்ஸ் வந்து ஒய் வந்து 0ன்னு அப்ளை பண்ணோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் இஸ் கால்ட் ரியல். There is no order structure in the complex system, so we can't compare any two complex numbers. Conjugate வந்து if z equal to x plus iy then it's conjugateனா இதோட அப்படியே கான்ஜுகேட்னா அதோட சைன் மட்டும் மாற்றி மல்டிப்ளை பண்ணணும்ல, அதான் கான்ஜுகேட் பார்ட். இதோட ஆப்போசிட் பார்ட் அது எப்படின்னா z equal to x plus i1 எடுத்தோம்னா அதோட கான்ஜுகேட் இதோட மாடுலஸ் எப்படி ஆகும்னா பார் வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு கிடைக்கும் நம்மளுக்கு. நான் வந்து யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கும் 10 வருஷம் ஆச்சு யூஜி படித்து முடிச்சு. ஸோ எனக்கும் கொஞ்சம் மறைஞ்சி நான் வந்து ஃபுல்லாக நல்லா தெரியும்னு சொல்லல. எனக்கு நான் படிக்கிறது ஒரு ரிவிஷன் மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏதாவது நான் தப்பாக சொன்னாலும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு தெரியாததை கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்ஜுகேட்னு பார்த்தோம். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒன்னு எடுத்தோம்னா அது கான்ஜுகேட் வந்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு கிடைக்கும். ஸோ இந்த கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா இசட் இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார். இசட் ரியல் பார்ட்டாக இருந்துச்சுன்னா இப்போ அப்போ தான் என்னவா இருக்கும், இசட்டும் இசட் பார் ஈக்குவலாக இருக்கும். அதாவது எக்ஸ் டேர்ம் ரெண்டுலேயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். செகண்ட் இசட் த டபுள் பார் ஈக்குவல் டு இசட். இசட்டோட இசட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐன்னு எடுத்தோம்னா இசட் பார் எப்படி கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஐஒய்னு கிடைக்கும். இசட் டபுள் பார்னா இந்த ரியல் பார்ட்டே கிடச்சிரும், ஒரிஜினல் பார்ட்டே நமக்கு கிடச்சிரும். தேர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் இசட். எக்ஸோட வேல்யூ ரியல் பார்ட் ஆஃப் இசட்ல எப்படின்னா இசட் ப்ளஸ் இசட் பார் டிவைடட் பை 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இசட்டையும் இசட் பாரையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரியல் பார்ட் ஆஃப் இசட் கிடைக்கும். இதே இமேஜினரி பார்ட் எப்படி கிடைக்கும்னா ரெண்டு இசட் மைனஸ் இசட் பார், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் உள்ள போய்டும். அதாவது இசட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இசட் பார் என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஐஒய். இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் ஆகிடும், இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு 2 பார்ட் ஆஃப் ஐஒய் கிடைக்கும். ஸோ அதான் 2 டிவிசிபிளில் போயிடுச்சுன்னா இமேஜினரி பார்ட் மட்டும் கிடைக்கும்னு அதான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு இமேஜினரி பார்ட் மட்டும் கிடைக்கும்னா அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். அடிஷன் பண்ணோம்னா ரெண்டோட ரியல் பார்ட் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து இசட்1 ப்ளஸ் இசட்2 ரெண்டு ரியல் நம்பர்ஸ் எடுத்து அதுக்கு ஹோல் பார் கண்டுபிடிக்கணும். அது எதுக்கு ஈக்குவல்னா தனித்தனியாக அது ஒரு பார் கண்டுச்சு அதை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி தான் நெகட்டிவ்லையும் இசட்1 மைனஸ் இசட்2 த ஹோல் பார் ஈக்குவல் டு இசட்1 பார் மைனஸ் இசட்2 பார். அடுத்து இசட்1 இசட்2 த ஹோல் பார் ஈக்குவல் டு இசட்1 பார் இன்ட்டு இசட்2 பார். அதே மாதிரி தான் டிவிஷன்லேயும் ஹோலை டிவிஷன் பண்ணால் தனித்தனியாக டிவிஷன் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூ.
மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூனா இஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் தென் இட்ஸ் மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூ. மாடுலஸ் இல்லாட்டி அது அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லலாம். அது எப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ். மாடுலஸோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. 0 பெருசாக இருக்கும் அல்லது 0க்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் ஈக்குவல் 0. இசட் ஈக்குவல் 0னா மாடுலஸ் ஆஃப் இசட்டும் என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். மாடுலஸ் ஆஃப் இசட் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் பார். மாடுலஸ் ஆஃப் இசட்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா. இது எப்படி இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யும் எக்ஸ் மைனஸ் ஐஒயும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். மாடுலஸ் ஆஃப் இசட் பார்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ இது மல்டிப்ளை பண்ணாமல் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அடுத்து தேர்ட் இது வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் த பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். மாடுலஸ் ஆஃப் இசட் பாரும் மாடுலஸ் ஆஃப் இசட்டும் ஈக்குவல். அடுத்து ஃபோர்த் ஒன் மாடுலஸ் ஆஃப் இசட்1 இன்ட்டு இசட்2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட்1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட்2. அதே மாதிரி டிவிஷன்னு ஹோல் மாடுலஸ் தனித்தனியாக பண்ணாலும் தனித்தனியாக மாடுலஸ் எடுத்து டிவைட் பண்ணாலும் ஈக்குவலாக கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் இசட்1 ப்ளஸ் இசட்2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட்1 ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட்2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் இசட்1 இசட்2 பார். அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இங்கே ப்ளஸ்னா ரியல் பார்ட் கிடைக்கும். இதே இது மைனஸ்னா நம்மளுக்கு மைனஸ் ரியல் பார்ட் கிடைக்கும். சரிங்களா, ரெண்டுமே ரியல் பார்ட் தான் கிடைக்குது. ரியல் பார்ட் ஆஃப் இசட்1 இன்ட்டு இசட்2 பார். இங்கே மைனஸ்னா இங்கே மைனஸ் 2 இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் இசட்1 இன்ட்டு இசட்2 பார். அடுத்து இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2 இன்ட்டு இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட்1 ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட்2 ஸ்கொயர். அடுத்து 9th ஒன் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கோம். மாடுலஸ் ஆஃப் இசட்1 ப்ளஸ் இசட்2 பார் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட்1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட்2. இதே மைனஸ்னா மாடுலஸ் ஆஃப் இசட்1 மைனஸ் இசட்2னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட்1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட்2. ஃபார் எனி 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இசட்1 இசட்2 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திங்கன்னா minus of modulus z less than or equal to real part of z less than or equal to modulus of z. அதே மாதிரி minus modulus of z less than or equal to imaginary part of z equal less than or equal to modulus of z. If z1 and z2 are two complex numbers, then modulus of z1 minus z2 divided by 1 minus z1 bar into z2 is equal to 1 if either modulus of z1 equal to 1 or modulus of z2 equal to 1. Modulus of z1 equal to 1 or modulus of z equal to 1 இருந்துச்சுன்னா modulus of z1 minus z2 divided by 1 minus z1 bar into z2. If z is complex number such that z into z bar equal to 1. z வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆச்சுன்னா z into z bar equal to 1. Then modulus of 1 plus z the whole square plus 1 minus z the whole square equal to 4. z into z bar equal to 1 இருந்துச்சுன்னா modulus of 1 plus z square plus modulus of 1 minus z square equal to 4. அடுத்து modulus of z minus 4i the whole square plus z plus 4i the whole square equal to 34. இதை சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு 34 ஆன்சர் வரும். ஸ்கொயர் ரூட் let a plus ib be a given complex number, let x plus iy be a square root of a plus ib. அதாவது a plus ib equal x plus iy equal to square root of a plus ib. இப்போ நம்மளுக்கு a plus ib வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் பண்ணணுமா. அப்போ ஸ்கொயரிங் பண்ணோம்னா இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ a plus ib equal to x plus iy the whole square கிடைக்கும். ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2 த பவர் 1/2. அதேமாதிரி ஒய் பார்ட்டுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, இங்கே ப்ளஸ் ஏன்னா இங்கே மைனஸ் ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2 த ஹோல் பவர் 1/2. இதுதான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது ஜஸ்ட் பேசிக்ஸ் தான், காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி பேசிக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில்
போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் லிமிட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.